செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோ வர்றா 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டே 10 பைசா இங்க வா. அதோ இருக்காளே செங்கமலம், நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்றியா? 10 பைசா உனக்கு எட்டனா பாத்துறேன். இந்த 10 பைசா நீ பிழைக்க மாட்டே. போ. என்ன பாவாடை காணோம்? என்னடா மோப்பம் முடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய் சீ, அடிக்காத அடிக்காத, ஐயா ஐயா ஐயா, அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிட்டான்னு பாரு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் ஒன்னு சொல்றேன் செய்வியா? இத புடி. நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா இந்தா. நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்கா? ப்ளூ தானே? ஐடியா வருது, இப்படி வா. ஓய் 10 காசு. இவன் கிட்ட 10 பைசா கொடுத்தா என்ன வேணா செய்வான். அப்படிங்களா? பாரு. ஓய், நான் 10 காசு தரேன், உன் பையில இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறியா? 10 பைசா. இந்தா. பாத்தியா? பாவம், கொடுத்துருங்க. அங்கதான் கஷ்டமே. இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். இதோட 10 பைசா கொடுத்தாதான் இதை வாங்கிக்குவான். பாரு, இந்தா எடுத்துக்கோ. 10 பைசா சொல்லல. இப்போ எடுத்துக்கோ. இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர்தான். 10 பைசா 10 பைசா 10 பைசா. 10 பைசா. 10 பைசா 10 பைசா. 10 பைசா. பூஜைக்காக வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் சுவாமி கண்கள் தீரவாய். என்ன குருக்களே, இறைவனை மயக்கிறதுக்காக இளையராஜா பாட்டு பாடுறீங்களோ? உம கண்ணு காது மூக்கெல்லாம் சரியா இருக்கா? என்னடா எப்படி சொல்லிட்டே? ஆத்துல வந்து கேட்டு பாரு மாமியே, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே ஆம்படையானு தான் சொல்றா. யோ, கோயிலுக்குள்ள யாராவது இருக்காங்களா ஐயா? கோயிலுக்குள்ள யாரும் இல்ல. யாருமே இல்லையா? சாமி கூட இல்லையா? இந்த செந்தோளம் பைய பூசாரி வரைக்கும் வந்து புத்தியை கெடுத்து விட்டுருப்பான். சரி, நீர் போறோம். இந்த பக்கம் தானே வந்தாங்க, எங்க போயிருப்பாங்க? இந்த ஊர்ல எனக்கு தெரியாம யாரு காதலிக்கிறது? சொக்கி, எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும். உனக்கு சைக்கிள்லயே வந்திருக்கு. என்னையா ஓசிக்ராக்கி, இன்னைக்கு தண்ணி போடாமே வளர்ற? சில்லற பயல்களுக்கு சில்லற சில்லறையா சாராயத்தை வித்து நீ என்னத்த கண்ட? 2 பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது. கைவசம் இருக்கா? என்னைக்கும் இல்லாத திருநாளா 2 பீப்பாவா? அதான வேணாங்கிறது. நீ விக்கிறவா, நான் வாங்க வந்தவன். இருக்கா இல்லையா? இருக்கு. பணத்தை எடுத்துக்கோ, சரக்க கொடுத்து அனுப்பு. ஒரு 200 போடுறது. 2 பீப்பாவுக்கு தான் பணம் கொண்டாந்துருந்தேன். ஓசியில குடுக்கறையா? குடி. சுபையா, எதுக்கியா 2 பீப்பா சாராயம்? சொல்ல மாட்டேன், நான் ஸ்டெடியா இருப்பேன்.
நீ குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குடிக்கும்போது மட்டும்தானா, மத்த நேரத்துல? நீ எப்பவும் அழகுதான். இந்தா குடி. இம்புட்டு குடிச்சிட்டியே, இப்ப சொல்ல எதுக்கே 2 பீப்பா? சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். ஏய் இங்க வாடா, இங்க வா. இதை வந்துடுறேன். என்னையா சார்? இந்த சக்கரால சங்கரலிங்க வீடு தெரியுமா? சக்கரால சங்கர்லிங்க வீடா? என்ன விஷயம்? பொண்ணு பாக்கையா? ஓ, பொண்ணு பார்க்கவா? கொசு இறங்குங்க கீழே. வாடா. ஏய்யா, சங்கர்லிங்க வீடு சந்திலையா இருக்கு, கார் போகாதா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஊருக்கு யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் ஒரு மரியாதை செய்யறது வழக்கம். ஆமா, மாப்பிள்ளை யாரு? நான் தாங்க. ஆஹா, உங்க அப்பாரு? ஏன் தெரியாதா? நான் தாங்க. இல்ல, ஜாடை இல்லையா, அதனால கேட்டேன். அம்மா ஜாட. அண்ணாத்த யாரு? அடியாள? ஆமாங்க, பாதுகாப்புக்கு. சங்கரலிங்கம் தான் திமிர் பிடிச்சவன் நினைச்சா, பொண்ணு பார்க்க வந்தவன் அதை விட ஏத்தமா இருக்கீங்க. என்னடா கேட்டா? டேயா 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 கேக்க. மாப்பிள்ள வண்டியில உனக்கு ஒரு இந்தடா வேட்டி. சொக்கி, இந்தா நீ போய் கட்டு. என்னையா இது வெறும் பாலம் இல்ல, உங்க முதலாளியோட ஆணவத்துக்கு கட்டின சமாதி. தேர்தலுக்கு 500 பேர் கள்ள ஓட்டு போட கூட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? தோத்து போயிட்டோம். எப்படி தெரியாது, விதி விளையாடிடுச்சு. இல்ல, நான் தான் விளையாண்டேன். எப்படி? அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான். ஏய், உங்க முதலாளியும் அவருடைய கோஷ்டியும் பழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோ, அப்ப இந்த பாலத்திலே போலாம். நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம். போ. டேய் 10 பைசா, இங்க வா, இங்க வா. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? 10 பைசா. 10 பைசா. ஓ, 10 பைசா இல்ல, இந்த 2 ரூபா வச்சுக்க. 10 பைசா அப்படியே வச்சுக்க. நான் சொல்றேன், சரியா? 10 பைசா. படுத்துறியே, கொஞ்சம் இது வந்துட்டேன். நிறுத்து, இறங்கு 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 இறங்கு, சீக்கிரம் இறங்கு. வா 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 வா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா. வா வா வா. நீ டிக்கெட் வாங்கினியா? இறங்கு இறங்கு இறங்கு. கீதா, ஏய் இறங்குடா. சீக்கிரம் சீக்கிரம். யாரை பார்த்து தேடுற? ஏன் கண்டக்டர், எங்க அக்கா பொண்ணு கீதா வரலையா? யோ, யாரையா உன் அக்கா பொண்ணு கீதா? எங்க அக்கா பொண்ணு உனக்கு தெரியாதா? யாரையா உனக்கு கண்டக்டர் வேலை கொடுத்தது? யோ, உன் அக்கா பொண்ணு என்ன நமிதாவா இல்ல நயன்தாராவா? ஊருக்கே தெரியறதுக்கு போயா. அவங்களுக்கும் ஒரு படி மேல. சரி சரி, போலாம். வண்டி எடு. ரைட் ரைட். ஐயோ, என்ன கீதா இது? என்னாச்சு மாமா? ஐயோ மாமா, மாமா விடு மாமா. மாமா விடு. என்ன பண்ற? நீ நாய்க்கரையோட பொண்ணு இப்படி அரையும் குறையுமா சுத்துறது? நல்ல லட்சணமா பாவாடை தாவணி கட்டிட்டு வரலாம்ல? ஐயோ மாமா, உனக்கு தெரியாது, இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். என்ன லேட்டஸ்ட் ஃபேஷனா மண்ணா கட்டியோ? இன்னொரு தடவை இந்த மாதிரி அரையும் குறையுமா பார்த்தேன், அப்படியே குத்துவா சொல்லிட்டேன். சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். பீமா, ஹாய். என்ன மாமா, நீ பேசுறதெல்லாம் அதுக்கு புரியுமா? என்ன யாருன்னு நினைச்ச? வா வா வீட்டுக்கு போலாம். மாமா என்ன ஏத்தி விடுங்க.
விட்டான்னு வச்சுக்க வண்டி ஏத்தி விடணுமா நீயே உட்காரு போ. அம்மா அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பரீட்சை ஒழுங்கா எழுதுனியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவேன். அட என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் மாமா பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகாம வேற யாரு பாஸ் ஆவாங்களா? சீக்கிரம் ஆர்த்தி எடுங்க. ஆடாம இல்ல. உள்ள வாமா. கீதா கீதா ஒரு நிமிஷம். என்னடா? வரேன் இருக்கா? என்னங்க? நல்ல கண்ணு நொல்ல கண்ணு முண்ட கண்ணு ஒன்றரை கண்ணு அவ்வளவு எதுக்கு? இந்த ஊர்ல இருக்கிற எவன் கண்ணு உன் மேல படக்கூடாது. கீதா 3 தடவை துப்பு. ஏய். இனி திரும்பி பார்க்காம நேரா வீட்டுக்குள்ள போ. என்னடா இதெல்லாம்? மாமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட கண்ணும் கீதா மேல விழுந்திருக்கு. அந்த திருஷ்டி போறதுக்காகத்தான் இப்படி செஞ்சேன். அக்கா நீ உள்ள கூட்டிட்டு போ. வாமா. வா. நாட்டிய கலை மாமணி சிந்தாமணியின் நாட்டியத்தை காண வந்திருக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நான் யாருன்னு தெரியுமா? மவன உடம்பு எப்படி இருக்கு? நல்லதா இருக்குது. என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? சூரக்கோட்டை ஜமீன்தார் துரசாமி ஒரு அடி விட்டான வச்சுக்க செவுல அவளாயிடும். நான் யார் தெரியுமா? வீராபுரம் அழகரசன். அவ முழங்கால அளவு இல்ல உன் முகத்துக்கு. அவ கேக்குதா? சூரக்கோட்டை ஜமீன்தார் துரசாமி. வீராபுரம் அழகரசன் அசிங்க அரசன். ஓ, நான் தூக்கி எறிஞ்ச மாலை உங்க கழுத்துல தான் விழுந்தது இல்ல? அது அது எப்படி விழுந்துச்சுன்னா வெளியே போ, வெளியே போ. என் காட்டுல மழை. மணி சிந்தாமணி. என் பேரு வீராபுரம் அழகரசன். எல்லாரும் என்ன அழகுன்னு கூப்பிடுவாங்க. அழகரசனா? மூஞ்சிய மொகர கட்டையும். ஏன் ஆட்டத்தை முழுசா பாத்தீங்களா? பார்த்தேன். அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? போடுறதுக்கு. அது இல்ல உன் விரல்ல இந்த மோதிரத்தை போடுறதுக்காக வந்தேன். இடம் காலி இல்லையே. கால் இருக்குல்ல, உள்ள போகாதுல்ல. ஒரு தடவை நான் வச்சு பாக்குறேன். ஆமா. சும்மா வலு 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 வலுன்னு இருக்கே. முதல்ல இந்த விரல ட்ரை பண்ணுவோம். என்ன ஆச்சு? வலிக்குது. போட போட சரியாயிடும்.
உள்ள போட்டுட்டேன் மோதிரத்தை. உன்ன மாதிரி அழகரசிக்கு இந்த மோதிரம் ஏமாத்திரம். நீ மட்டும் ஊன்னு சொன்னா என்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் அது மட்டும் இல்ல நான் என்னையே எழுதி கொடுத்துட்றேன். சாப்டர் முடிஞ்சு போச்சுடாடே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற சிந்தாமணி, நீ இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. நீ மட்டும் இங்கேயே இருந்தன்னா ஜஞ்சனக்க ஜஞ்சனக்கச்சா ஓ சிஞ்சனுக்கு சிஞ்சனுக்குச்சா அப்படின்னு குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி இந்த பொண்ணு என்னடானா இவங்கிட்ட விழுந்துட்டாளே. மாமா மாமா கீதா, நான் எங்க இருக்கேன்? என்ன காலங்கத்துல எங்க கிளம்பிட்ட? மாமா நான் தாத்தா வீட்டுக்கு போகணும், என்ன கூட்டிட்டு போ. இப்பவா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா கீதா, நீ என்னதான் அடம் பிடிச்சாலும் இன்னைக்கு என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வேணும்னா பொறுமையா அப்புறம் போலாம். கஜா, சொல்லுங்க மாமா. அந்த வேலையில முதல்ல நிறுத்திட்டு கீதாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா, கீதா, என்ன மாமா? தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, வா போலாம். ஐயோ வேண்டாம் மாமா, விடு. உனக்கு தான் நிறைய வேலை இருக்கே, நீ அதை பாத்துக்கோ. வேலை கிடக்குது, வேலை கழுத. நீ போறோம்னு ஆசைப்பட்டல்ல, வா போலாம். என்னடா, சரி சரி உன்னையும் கூட்டிட்டு போறேன். மாமா என்ன கீதா? வண்டி வேண்டாம் மாமா, உடம்பெல்லாம் புண்ணா போயிடும். அப்ப எதுலதான் போறது? ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சரி வா போலாம். கஜா, எங்கடா போற? அதான் மாமா, நீங்க தான். அது ஒண்ணும் இல்லப்பா, மாமா தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரா, அதான் நாங்க கிளம்பிட்டோம். நான் சொன்னேனா? மாமா, நீங்க இப்பதான் வரீங்களா? பாருங்க மாமா, கீதாவை உங்கள மாதிரியே பேசி என்ன முட்டாளாக்கிட்டா. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ப்ளீஸ் பா, தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குப்பா, மாமாவை கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரி பரவாயில்ல, கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா, தாத்தாவையும் பாட்டியும் இன்னைக்கே பார்க்கணுமா? அப்புறம் பார்க்கலாம்ல? அது இல்ல மாமா, சிட்டில இருந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேனா, அது அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுவா மேட்ரு? தாத்தாக்கும் பாட்டிக்கும் துணி கொண்டு வந்திருக்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே கொண்டு வரல. உனக்கும் ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. பேண்ட் சட்டையா? நீ இனிமே அததான் போட்டுக்கணும், இந்த வேஷ்டி எல்லாம் கட்ட கூடாது. என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல. ஏய் கீதா, ஐயோ ஏய் விடு, சொல்ல கேளு கீதா, வேண்டாம். அட ஏய் ஏன் மாமா வண்டி நிறுத்திட்ட? அது நீ பின்னாடி உட்கார்ந்த வேலைக்காகாது, நீ முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடியா? வாவ்! என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என் செல்ல மாமா. கடவுளே, ஏதாவது பேசு மாமா. நீ தான் பேசிட்டு இருக்கல்ல, நீ பேசு. ஏய் கீதா, அட ஏய் ஐயோ, சைக்கிள் விட்டு இறங்கு. எதுக்கு? முதல்ல இறங்க சொல்றேன். ஊர் வந்துடுச்சு, நடந்துகிட்டே போலாம், வா. மாமா என்ன கீதா? நடக்க முடியாது மாமா, என் காலெல்லாம் வலிக்கும். என் செல்லம்ல சைக்கிள்ல கூட்டிட்டு போ. அரஞ்சன்னா, உனக்கு இதே வேலையா போச்சு. சைக்கிள் எல்லாம் முடியாது, நடந்தே வா. மாமா என்ன? என்னது? கூல் ட்ரிங்க். அந்த கலர் தண்ணியா? அதெல்லாம் குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். சும்மா நச்சரிக்காம வா. மாமா நீ சுத்த கஞ்ச பிஸ்னாரி. ஒரு 10 ரூபாய் செலவழிச்சா உன் தாத்தா சொத்து என்ன கரஞ்ச போயிடும். என் தாத்தாவோட சொத்து ஒன்றும் கரைஞ்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாயை கட்டி பைசாவை சேர்த்து வைக்கிறேனே, யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எதுக்கு? உன்னை கட்டிக்கு போறவன் இருக்கானே, அதான் அந்த புண்ணியவான், உன்னோட புருஷன். உனக்கு 3 வேளையும் சோறு போடணும்ல, அதுக்காக தான். ஓஹோ, இந்த கட்டிக்க போறவன் என்ன 3 வேளையும் மேய்க்கணுமா? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். கீதா, நீ உள்ள போ, நான் இப்ப வந்துடுறேன். தாத்தா, பாட்டி. யாரு? பாட்டி. பாட்டி. வா கீதா. எப்படிமா இருக்கு? எப்ப வந்த? 2 நாள் ஆச்சு பாட்டி. 2 நாள் ஆச்சு? ஆமா, மாமாவை கூட்டிட்டு போ அடம் பிடிச்சா இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ எப்பவுமே இப்படிதான். சரி விடு, வந்துட்டல்ல. இன்னைக்காவது கூப்பிட்டு வந்தான் இல்லையா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, உட்காரு.
தாத்தா இது உங்களுக்கு. அப்படியா? பாட்டி இது உங்களுக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தியே. வெறும் முத்தம் தானா? சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா? உனக்காக லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். லட்டுவா? என்ன அப்படி பாக்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கடி? அந்த செவுத்து மேலங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதே. வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் தங்கம். கீதா இந்த என் தோள்லையும் மார்புலையும் சுமந்த பொண்ணு இப்ப என்னமா வளர்ந்துட்டா பாத்தியா? அது மட்டும் இல்ல தாத்தா, எனக்கு கல்யாண வயசு கூட வந்துடுச்சு. எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அதுக்கு என்னம்மா, உங்க அப்பா அம்மா மனசு வச்சா மகாராஜாவையே மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்து ஜாம் ஜாமனு கல்யாணத்தை பண்ணுவாங்க. எனக்கு மகாராஜாலாம் வேண்டாம், மாமா போதும். என்ன சொன்ன? மாமா மாதிரி ஒருத்தர் கிடைச்சா போதும். கீதா கீதா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களாப்பா? ஏய் கீதா வா போலாம். டேய் எதுக்குடா அவ்வளவு அவசரம்? நீ எப்படியும் வரமாட்ட, வந்தாலும் இருக்க மாட்ட. அவளையாவது கொஞ்ச நேரம் இருக்க விடு. இவ்வளவு நேரம் இருந்தோம், இது போதாதம்மா. கீதா நீ வா கிளம்பலாம். கஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த, ஒரு வாய் சாப்பிட்டு போடா. இல்லம்மா, அக்காவும் மாமாவும் எங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க போகணும். வா கீதா. பெத்த தாய் கேக்குறேன்டா, ஒரு உருண்டை சாப்பிட்டு போடா. சரிம்மா. அப்பா ஒரு லட்டு கொடுங்க. அதுக்குதான் நான் இங்க வர மாட்டேன்னு சொல்லுவேன். டேய், இதுவும் உன் வீடு தான்டா. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா அது கொடுங்க. இந்தா கேனு கொடுங்கப்பா. அப்போ நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கஜா, அது அக்காவுக்கு தானே? எம்மா வராசா. கீதா வா வா போலாம் வா. டேய், பாவம் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருந்திருப்பா. இவன் தான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறான். நம்ம வீடு வாசல் சொந்தங்கிற புத்தி இவனுக்கு எப்போ வருமோ என்னவோ. எல்லாம் பகவான் செயல். மாமா, நீ சுத்த கஞ்சு பேசினாரி மாமா. ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணா உன் தாத்தா சொத்து என்ன கரைஞ்சு போடுமா? என் தாத்தா சொத்துன்னு கரைஞ்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாயை கட்டி பைசா பைசாவா சேர்த்து வைக்கிறது யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? எதுக்கு? எதுக்கு? நான் உன்னை கட்டிக்க போறவன். அதான் அந்த புண்ணியமா உன்னோட புருஷன் உனக்கு 3 வேளைக்கு சோத்த போடணும்ல, அதுக்காகத்தான். ஐயோ திருட திருட யாராவது புடி. கீதா நீயா? என்னாச்சு கீதா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? மாமா, அது உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், உன் மனசு திடப்படுத்திக்கோ. என்னது கீதா? மாமா, எனக்கு இப்பெல்லாம் ராத்திரியில கண்ணு தெரிய மாட்டேங்குது மாமா. ராத்திரியில கண்ணு தெரியலையா? ஐயோ, இந்த விஷயத்தை அக்காவுக்கும் மாமாவுக்கும் சொல்லணும். ஐயோ மாமா வேண்டாம், அப்பா அம்மாக்கு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அதுவும் உண்மைதான். நீ எதுக்கும் கவலைப்படாத கீதா. சிட்டில ஒரு பெரிய டாக்டரா பார்த்து உன் கண்ணுக்கு வைத்தியம் பார்க்கறேன். அதெல்லாம் முடியாது மாமா. நானும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், எல்லாரும் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? மாமா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னா யாராவது கல்யாணம் செஞ்சுக்குவாங்களா? யாரு மாட்டேன்னு சொல்லுவாங்க? நீ ஊன்னு சொல்லு. சும்மா அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து கியூல நிக்க வைக்கிறேன். அவங்களாம் வேண்டாம் மாமா, நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நானா? ஐயோ கீதா, நீ நல்லா படிச்ச பொண்ணு. நான் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு ஒத்து வரவே வராது. எனக்கு தெரியும் மாமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு. எனக்கு கண்ணு தெரியாது, நான் குருடிங்கிறதுனால தானே. அது இல்ல, நான் வந்து உன்னை அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணிப்ப தானே? அது இல்ல, யாரும் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்ப பண்ணிக்கிறேன். யாரும் மாட்டேன்னு சொன்னா அப்ப பண்ணிப்பியா? போ மாமா, நீ ரொம்ப மோசம். என்கிட்ட பேசாத. போ மாமா. சொல்றது கேளு, நானே பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் செல்ல மாமா, என் புச்சு மாமா. ஐயோ கீதா, முத்தம் கொடுத்தது போதும், உள்ள போய் தூங்கு போ. நான் மாட்டேன், இங்க தான் படுத்துப்பேன். இங்க வேண்டவே வேண்டாம், நீ இங்கே படுத்துக்கிட்ட விவகாரம் ஆயிடும். எழுந்துரு எழுந்துரு, வா. வேண்டாம் மாமா, நான் உள்ள வா. இங்கே தூங்குறேன். கீதா வா சொல்றேன். வா கீதா. மாமா ப்ளீஸ். என்னாச்சு மாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓ கண்ணு தெரியாது இல்ல, பரவாயில்ல. வா வா வா. ஐயோ ஒழுங்கா நட கீதா, வா.
விடிஞ்சா போதும் எல்லாரும் ஆட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. டேய் காதுல பூ, இங்க வாடா. என்னண்ணே? யாரா இவங்கெல்லாம்? எல்லாம் இந்த வீட்டுக்கு காவல் காக்க வந்த வெறி நாய்ங்க. ஆஹா. உங்கள மாதிரி தான். டேய் டேய் நாதாரி, ஏய் சோம்பேறி, இன்னொரு தடவை என் கையில மாட்டுவல்ல, அப்போ வச்சுக்கிறேன்டா உன்னை. கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. இந்த டிக்கியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகம் அது அதிகம் கண்டுபிடிச்சேன் நான். டேய் ஆட்டி அருணாச்சலம், இங்க வீராபுரம் அழகரசன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் ஃபாரின் போயிட்டாருங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கமே. எங்க அம்மா அடி தப்பிச்சிட்டோம்ல. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்ன மாதிரி குள்ள கத்திரிக்காயை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை வீராபுரம் அழகரசன் வீராபுரம் அழகரசன் பீத்திக்கிட்டு இருப்பியே, இப்ப என்ன ஆச்சு? என்கிட்ட இருந்த 4 ஏக்கர் நிலம், தோட்டம், சிந்தாமணி இருக்கிறதுக்காக வீடு எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்ட. துப்பு கட்டவன. அதுக்கு தான் மனுஷங்கிறவனுக்கு இங்க கிட்னி இருக்கும் பாரு, அது கொஞ்சம் வேலை செய்யணும். பாத்துக்கிட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் கூட இருக்கிற இதையும் கொடுத்துட்டு அம்மனமா அலைஞ்சன்னா அப்புறம் கல்லால் அடிச்சா கொன்னுடுவாங்கடா. சிந்தாமணி வா வா, என் வண்டியில ஏறு. வா என் வண்டியில ஏறு. வா சிந்தாமணி, சீக்கிரம் வா. அவரு யாரு? நம்பிராஜன் சொல்லுவாங்க, அத்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவர். அவர்தான் கோவிந்தசாமி. பக்கத்து ஊர்ல வளையல் கடை வச்சிருக்காரு. சிந்தாமணி, நான் தான் 24 கேரட் பியூர் கோல்டு. ரோல்டு கோல்டு. கொய்யால யாரா ரோல்டு கோல்டு? அவரு துரசாமின்னு சொல்லுவாங்க. சூரக்கோட்டை ஜமீன் 40 ஏக்கர் நஞ்ச புஞ்ச ரைஸ் மில்லுன்னு இருக்கிற எல்லாரையும் விட சூப்பர் பார்ட்டி. பூக்குடைய அவர் வண்டியில வைக்க சொல்லு. டே அழகு, பார்த்தல்ல 40 ஏக்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு. அதுக்குதான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும்டா. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானே. இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி நீ நானும் ஒன்னாடா, நீ நானும் ஒன்னாடா. பொன்னிக்கு பிறந்தவன பாரு. நான் எப்படி ஏறுறது? நான் இருக்கேன். குறுக்க புறாதா குள்ளா. இன்னைக்கு வண்டியில ஏத்திட்டேன். டே அசிங்கம், ஒன்ன தாண்டா. கொஞ்சம் கேப் விட்டே ஃபாலோ பண்ணிட்டு வா. டே சண்முகம், உர்றா வண்டிய. போறவள்ளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறிய நீ சின்ன ரங்கம் ரங்கம். அம்மா அப்பாவும் நீய ஐயா ஐயா அம்மா ஐயா கண்ணு தெரியாத கபோதியா. அம்மா இங்க பாருடா. எங்க இங்க பாருடா. எங்கடா? அங்க யார் வர பாரு. சிந்தாமணி இந்த பக்கம் தான் வரா. காரச மறந்துட்டு கடலையா போடுற போட. அம்மா சிந்தாமணி, உன்னை பார்க்கணும்னு எத்தனை நாளா நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததால என் பாவெல்லாம் போயிடுச்சுமா. பாவம் போறதோட புண்ணியமும் வந்துருச்சுமா. சாப்பிட்டா கோழி பிரியாணியை தான் சாப்பிடணும், கொடுத்தா சிந்தாமணிக்கு தான் முத்தம் கொடுக்கணும். அம்மா தாயே கண்ணு தெரியாத கபோதியா. ஏண்டா கபோதி பசங்களா, இவ்வளவு நேரம் சிந்தாமணி கோயில் உள்ள போற வரைக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு வேடிக்கை பாத்தீங்க.
இப்போ நாங்க 2 பேரும் வந்ததும் திருட்டு நாடகம் ஆடுறீங்களா? சிந்தாமணியை பாக்குறதுக்கு தான் 2 கண்ணு வேணும். உங்கள மாதிரி தடிமாடுகளை பார்க்க கண்ணு எதுக்கு? டேய், கேடு கட்டவனே, அதுக்கு தான் ஒட்டி ஒட்டி வராதன்னு சொன்னேன். இந்த பக்கம் வா, உன்னதான் சொல்றாங்க. 2 பேரையும் தான் சொன்னோம். உங்க மேலதான். அம்மா தாயே கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். டேய் தரதல டேய் யார் அந்த பண்ணாட? பிச்சைக்காரங்க கிட்டயே புடுங்கி சாப்பிடுறானே முண்டம். அம்மா சிந்தாமணி, இது நம்ம வண்டி இல்ல, நம்ம வண்டி அங்க இருக்கு. எனக்கு தெரியும். நீங்க போய் அந்த வண்டியில உட்காருங்க, நான் வரேன். யாருது இந்த வண்டி? இந்த ஊருக்கே படியளக்குற தெய்வம் நாட்டாம ஐயாதுமா. இந்த ஊர் முழுக்க ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஆனா என்ன பார்க்காம என்ன திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஆம்பளை அவரு மட்டும்தான். பேக்க புடிச்சு நான் ஐயோ பெருசா வந்துட்டான் தூக்குறதுக்கு. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. கண்ணு தெரியாத கபோதி. அம்மா என்னடா என்னன்னு தெரியலங்கய்யா. பீமா? ஐயோ என்னாச்சுங்க? பாவம் ரொம்ப அடிபட்டுடுச்சு. வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல வாங்க, என் வண்டியில போலாம். வேண்டாம், உங்களுக்கு இது வீண் சிரமம். இதுல என்ன சிரமம் இருக்கு? ரொம்ப அடிபட்டிருக்கே, எப்படி போவீங்க? வாங்க. பரவாயில்ல வாங்க. பார்த்து ஏறுங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னடா, ஏன்டா சிரிக்கிற? வண்டி உங்களுது, ஓட்டிட்டு போறது அவரு. உங்க சவாரி முடிஞ்சு போச்சு. ஒன்னு விட்டா இருக்கிற 32 பல்லும் கண்டு கீழே விழுந்துரும் தெரியுமா? உன் தொந்தரவு அவங்களுக்கு இருக்க கூடாதுன்னு தான் உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. பேசாம என் கூட இரு. எதுக்காக வயித்தெரிச்சல் பண்ற? நிறுத்து 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 நிறுத்து. வாங்க. ஏன் வண்டி இந்த பக்கம் திருப்பினீங்க? இது எங்க வீடுதான், வாங்க. இருக்கட்டுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும். ஏன் எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? சரி, அப்படிலாம் இல்லை, நான் இன்னொரு நாள் வரேன்.
ஐயோ, உங்க காலுக்கு அடிபட்டிருக்குல்ல, உள்ள வாங்க, மருந்து தடவுறேன். வெக்கப்படாம வாங்க. ஐயோ, வாங்க. உட்காருங்க. அங்க இல்ல, இங்க உட்காருங்க. இல்ல வேண்டாம். ஐயோ, இவ்ளோ பெருசா அடிபட்டிருக்கு, பாத்தீங்கல்ல, விடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல நான் ஒன்னும் பார்க்கல. சி குறும்பு, எனக்கு தெரியும், நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை உங்க கண்ணுல நல்லா தெரியுது. ஏன் பயமா? எனக்கு என்ன பயம்? நான் உங்க கைய பிடிச்சிருக்கேன்ல. ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தா அவரை ராமன்னு சொல்லுவாங்க. அதே 5-6 பொண்ணுங்க கூட இருந்தா அவரை கண்ணன்னு சொல்லுவாங்க. நீங்க கண்ணனா இருக்க விரும்பலையா? இல்ல உங்களுக்கு வயசாயிடுச்சா? அதிர வைக்கிற ஆன்மை உங்ககிட்ட இருக்க, அள்ளித்தர இளமை என்கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்கு யோசனை?